ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்பெஷல் vlog தான். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டரில் ஒரு சூப்பர்பான வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி அங்கே கிளம்பி போய் சும்மா ஜாலியாக ஜல்சா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாருமே ஃபேமிலியாக. ஆனால் ஒரு பிக்கஸ்ட் ஸ்பாய்லர், அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருந்ததுன்னா இந்த vlog சூப்பர் டூப்பராக வரும், வேறு லெவலில் வரும். ஆனால் தண்ணி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மொக்கையாக போயிடும். சரி, எதுவாக இருந்தாலும் அந்த போகிற இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருக்கும், வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த இடத்த காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். ரோடு வந்து மழை பெஞ்சு நல்லா மோசமாக இருக்குது, எங்களால் வண்டியில் போக முடியல. அதனால் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதோட ஃபுல் வியூவை, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான் அங்கே நடக்குது. மழை பெஞ்சிருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குது இடம். அப்படியே தென்னை மரம், தோப்பு நிறையா இருக்குது. என் பொண்ணு அங்கேருந்து என்னமோ ஓடி வரா, என்னத்துக்குன்னு தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி, நல்லா தண்ணி இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஃபால்ஸில் தண்ணி வரும், கேரண்டி. அப்படியே மேலே பாருங்கள், ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கான். நாங்கள் நடந்து வரலான்னு பார்த்தா இவங்க வண்டியில் வா ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும், அதனால் நடக்கல, வேண்டாம் நீங்கள் வண்டியில் வாங்க சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குது. ரெண்டு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா வயல், இந்த பக்கம் பார்த்தா தண்ணி, குளம் நிறைய தண்ணியோட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஒன்று வருது. இந்த மலை மேலே அப்படியே ஏறினாதான் கண்ணாடி பெருமாள்னு கோயில் இருக்கும், பெருமாள் கோயில். இப்போ அதை தாண்டி பின்னாடி பக்கம் போனோம். இப்போ பின்னாடி பக்கம் போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் மழை பெஞ்சதுனால செமையாக இருக்குது. மூச்சு வாங்குது, ரோட்டில் நடக்கிற மாதிரி மூச்சு வாங்குது வண்டியில் போகிறது. கண்ணாடியை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க, ஏன்னா நாய் துரத்துமா கண்ணாடி போட்டா. அதனால் நான் போட்டுக்கிட்டேன், பார்க்கலாம் இது எத்தனை நாய் நம்மளை துரத்துதுன்னு. இந்த மலை மேலே லைட்டாக ஏறி இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 வீடுங்கள்லாம் இருக்குது. இங்கேயும் அவங்க 2 பேர் இறக்கி விட்டுரு.
இந்த இதுல ராணா வினோத் இறக்கி விட்டுரு 2 பேத்தையும். அவங்க 2 பேரும் இறக்கி விட்டுரு, நம்ம இறங்கி நம்ம இறக்குவியா இல்லை நடந்து போயிடலாமா? உன்னால முடியுமா? இதோ அப்படி இறங்கணும். இப்போ அப்படியே இந்த மலையிலேருந்து இறங்கணும் லைட்டாக. அட்வென்ச்சர்னாவே இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் தான் பண்ணணும். வண்டியில் உட்கார மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பயமா இருக்கே. பாத்தீங்களா? அப்படியே அட்வென்ச்சர்ல அப்படியே இறங்கி போ. சரி பாத்து சரி பாத்து பொறுமையா. வேணாம், வந்து தரலாம் 2 பேர் தான். ஏற்கனவே வண்டிக்கு புத்தூர் கட்டு போட்டுருக்கு. சரி சரி பொறுமையா இறங்குங்க. பாத்து பாத்து வினோத். வண்டி ஆஃப் ஆயிருச்சா? அப்பதான் காலையே தேய்ச்சிட்டு இறங்கு. உண்டு நான் போய் சூசேனு உண்டு நான் போய் சூசேனே. ஏய் வெயிட் செய், நான் சரி சரி வண்டி போக முடியுமான்னு பாரு. இல்ல நான் உள்ள வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் நான் எக்ஸ்ப்ளோரரா, நான் எங்க வேணா இருக்கேன். ஆமா தண்ணி போகுது. பயம் அப்படியே கண்ணாடி மட்டும் போட்டு கண்ணு தெரியாம போகுது. போலாம்னு நினைக்கிறேன். போலாம், லைட்டா இறங்கி வாங்க. எல்லாம் பின்னாடி வண்டியில வராங்க, நான் முன்னாடி வந்துட்டேன். இப்ப பாருங்க எல்லாம் வராங்க பாருங்க. பார்த்து வாங்க, குழியும் மேடா இருக்கு. சூப்பர். வேற மாதிரி தண்ணி அப்படியே எங்கேயோ போகுது லைட்டா. கரண்டா கம்பி அதெல்லாம். இப்போ நாங்கள் எல்லாரும் தோப்புக்குள்ளே வந்துட்டோம். அவங்க பைக்கில் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கோம். கல் மண் இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க பைக்கில் உட்கார வச்சு. இப்போ நல்லா இருக்கு இடம். வீட்டு போட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. வச்சேனம்மா இந்த நில்நிலை சொல்வாரு, பிள்ளை விடிச்சு வச்சு போக்கின்வாரு. சூடு எங்களை பாருங்க காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் பாவம் நடந்து வந்துட்டு இருக்கோம். இல்லை என் பொண்ணு வேற அழுதுட்டு கிடக்குறா. ஐயோப்பா வரான் என் பையன் ஓடி வரான். என் சிங்க குட்டி ஓடி வருது எங்களை கூப்பிட. எங்களை நடக்க வச்சுட்டு அங்கே போய் நின்று ஊன் பண்ணிட்டு கிடக்குறாங்க. கைஸ் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மிதுன் எப்படி இருந்தது? சூப்பர். வேற லெவல் அட்வென்ச்சர். அப்படியே வண்டியை வந்து வர முடியாத இடத்துக்கு வந்து அப்படியே உள்ள எடுத்துட்டு வருது. அதுவும் புத்தூர் கட்டு போட்ட வண்டி எடுத்துட்டு வருது. வேற லெவல் சொல்லலாம். சும்மா சூப்பரா இருந்துச்சு. இப்போ பிக்கெஸ்ட் என்னன்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் உள்ள தண்ணி இருக்கணும் அப்படின்றது தான். சரி உள்ள தண்ணி இருக்கா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். அப்படியே ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஓகே லெட்ஸ் கோ. ஒத்தையடி பாதையில ஒத்தையில போறவளே. இல்ல ஒத்தையில எங்க போறா? 2-3 பேர்ல போறாங்க. அங்க பாருங்க 2 பேரும் ஒரே குதிச்சுக்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி ரூட்டு தெரியுற மாதிரி. அங்க போய் நான் தான் வரணும். ஏய் கண்ணாடி வேற மித்துனுக்கிட்டே. என் கண்ணாடியை குடுறா. ரேபன் கிளாஸா? ஏய் மாஸ்க் கழட்டுற. எங்கெல்லாம் மாஸ்க் வேணாண்டா. திஸ் இஸ் நேச்சர். கைஸ் திஸ் இஸ் த பிளேஸ். சச் அ லவ்லி பிளேஸ். ஆக்சுவலாக வருஷம் வருவோம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க அப்படியே பயங்கரமாக போகிறாங்களாம்மா. அப்படியே என்னமோ 100 அடியில் மலையில் இறங்குற மாதிரி இறங்குறாங்க. அப்பா இப்படியே திரும்பி பேக்கே காட்டுன்னு போனா இப்படி இரு என் கூட வா. உண்டு இப்போ உண்ட்ரா ಈ ಪಕ್ಕರಾ திஸ் வே. உண்டு டாடி போய் சொல்லு. இப்போ ஆக்சுவலாக தண்ணியோட சவுண்ட் வந்து அப்படியே கேட்குது. எல்லாம் சைலண்டாக இருங்க.
தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது. கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்த தாண்டி தான் போனோம். ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருக்கும், அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். இப்படியே வந்து ஸ்லோவாக இறங்குறோம். ஆஹா, பள்ளமாக இருக்கு. இதில் எவ்வளோ பாலம் இருக்குன்னு தெரில. ஆஹா, இறங்கணுமா? ஓகே. எல்லாத்துக்கும் நான் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டு. வேற மாதிரி. ஆஹா, இறங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓஹோ, ஆஹா, ஓ வா இறங்கி வா. ஓ சமைச்சு இருக்குது. வாமா, வெயிட்ல இருக்கிறாமா டாடி நிறுத்தன்னு சொல்றான். கல் ஒன்று நீ சூசிரா. வேற லெவல். ஏன் அழுகுற? வாடா அவரங்களா. சூப்பர். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மெத்தட். அவங்க பாருங்க, ஒருத்தங்க பேக தூக்கினு ஆடுறாராமா. வா நடி ஸ்லோவா. ஓ எஸ் வாங்க, பின்னாடி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஏய், ரொம்ப ஸ்பீடாக வராதிங்கடா, நான் மெதுவாக போனோம். ஸோ இங்கே தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா சவுண்டே கேட்கலையே. ஆனால் தண்ணியோட சவுண்டு கேட்குது, பின்னாடி இருக்கு. ஓ மை காட், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தண்ணி வரல, பின்னாடி தான் போனோம். என்னடா இது இவ்வளோ மழை பெஞ்சி. கைஸ், இந்த இடத்துல தான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம தண்ணி. அப்படியே இங்கெல்லாம் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து பயங்கரமாக விளையாடணும். இப்போ இங்கே தண்ணி இல்லை, பின்னாடி ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். திருப்பி விட்டாங்களோ தெரியல, ஆனால் தண்ணியோட சவுண்டு கேட்குது. ஓகே, லெட்ஸ் கோ. என்னடா இது? எஸ் தண்ணி இருக்குது. ஓகே, கொஞ்சமாக தண்ணி வருது. இதில் போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் குளிப்போம். மித்தனை இவ்வளோ குதிக்கிறாரு, உள்ளே இறக்கி விட்டுருந்தா பாரு, அலர் வேற ஒரு சில்லுன்னு இருக்கு. வாங்க. சூப்பர். ஓ லவ்லி. மித்தன் பாரு. ஒரு செம்ம ஜாலி. ஓ
கைஸ் ஒரு பியூர் ஃப்ரெஷ் வாட்டரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது தண்ணி. ப்ளஸ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலைச்சாரல். பின்னாடி அப்படியே வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்படியே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள அப்படியே தண்ணியில் முக்கி உட்கார வச்சு அப்படியே ஜில்லி தண்ணியில் அப்படியே வந்து விளையாட வைப்போம். அதோட தண்ணியோட சவுண்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அளவுக்கு பயங்கர காமிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த தண்ணியோட சவுண்டை மட்டும் கேளுங்க. ரோஸ்னா என்ன பண்ண போற? படு. ஐயோ இவர் பாரு பாறை மேல உட்காந்து பத்துனுக்குறா. கீழே இறங்கி படுறா. படுங்க அடுங்க. படு. ஐயோ சில்லு. How is the experience ரோஸ்னா? சூப்பர். தர்ஷினி எப்படி இருந்தது? அப்பா இவன் பாரு என்ன மாதிரி அடிக்கிறான். சூப்பர். இப்போ என் பொண்டாட்டியை குளிப்பாட்ட போறாங்க. கமான். வேற லெவல். வேற மாதிரி அங்க பாரு. ஐயோ அடி பட் விட. கமான். எஸ். இப்போ மித்துனும் வினோத்தும் அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்து முழுக போறாங்க. கமான் மித்துன் போ. ஓகே மித்துன். ஏய் போங்கடா ஜாலியா. அம்தா வினோத் அவனே பண்ணுவான் விடு. பண்ணு தர்ஷினி போ. பண்ணு. டேய் உள்ள போடா. என்னடா இது என்னமோ. டேய் உள்ள படுறா. பர்றா. கமான்டா. தள்ளிக்கெல்லாம் போவாது. நான் இருக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். போடு. கமான். டேய் ஒண்ணும் இல்லடா. டாடி சிங்கம் இப்ப களத்துல முழுங்க போதே. இப்போ இவங்க என்ன முழுகுவாங்க? ஐயோ உண்மையிலே எச்சில் தான் இருக்குது. சரி இப்போ வந்து நம்ம அகம்பரமா எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. நீ உட்கார வச்சு பண்ணீங்களா? தண்ணியில உட்காந்து நான் அப்படியே தட நடக்குதப்பா. கலக்கி விடுறீங்களா தண்ணி? போடு நடையுது. ஓஷ்னா ஓகேவா? சந்தோஷமா? ஊருக்கு வந்த நாள்ல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரே ஆட்டம். என் புருஷனுக்கு மூச்சு வேற வாங்குது. இப்ப மித்தன் பயப்படுறான். அதனால அவர் அப்படியே மெதுவா இறக்கும் தண்ணியில. டாடி மேல உட்காரு.
இப்போ நானும் மித்தனும் படுக்க போறோம். மித்தனே வாய முடிக்கா காத முடிக்கா. இப்போ நானும் மித்தனும் படுக்க போறோம். கண்ணு முடிக்கா வாய் முடிக்கா. கண்ணு முடிக்கா. ஓகே கண்ணு முடிக்கா. ஃபுல்லா நனைஞ்சாச்சு. இப்பயே லைட்டா தொண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனி வீட்டுக்கு போனாதான் தெரியும் நான் என்ன நிலைமைன்னு. என் பொண்ணு ஸ்விம்மிங் பண்றாளாம், கத்துக்கிறாளாம். நடந்து ஸ்விம்மிங் இது உட்காந்து ஸ்விம்மிங். மெதுவா பின்னாடி பயந்தாங்கோலி வராரு பாருங்க. என்ன அவன் தைரியம் அவன். தண்ணிக்குள்ள வாசம் கமான். ஏ சூப்பர். ஸ்விம்மிங் நடக்குது. சொல்லி தராங்களாமா ஸ்விம்மிங். உள்ள போ மேல. என் பொண்ணு அப்படியே தண்ணியோட போறான். பாய் ஜாலியா இருக்கும். உள்ள போடு. டாடி போக மாட்டேன். பயப்பட. ஓகே கமான். அப்படியே படு. படு. கால் தூக்கு. ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்குது. வேற லெவல் பா. நான் வரேன். என் பொண்ணு அப்படியே போறான். நானே போறேன். நீ தண்ணியோட கரண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அப்படியே இழுத்துன்னு போகுது. ஸோ அதனால அப்படியே ஃப்ளோட் ஆகும்போது ரொம்ப செம்மையா இருக்கு. மித்தனோட படு. மித்தனோட படுறா. உள்ள படா. கை உள்ள வைடா. நான் இருக்கேன். நீ படு ஜாலியா. தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கு. மினரல் வாட்டர் தோட்டுச்சு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு தண்ணி. தண்ணியில யாரெல்லாம் உச்சா அடிச்சா? ஐயோ நல்ல வேலை. நான் வர வாயெல்லாம் வர கழுவிட்டு கிடந்தேன். ஏன்னா நார்மலா வந்து ஸ்விம்மிங் பூல்ல எல்லாருமே வந்து போயிட்டு ஸ்விம்மிங் பண்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேலையை வச்சு அடிப்பாங்க. இப்போ தண்ணி வேற ஸ்வீட்டா இருக்குதாமா. சூப்பர். அவ்வளவுதான். ஓஸ்னா அப்படியே முழுகு போப்போம். முழுகு சார் நிறுத்தாதீங்க சார். ஐயோ நிறுத்தாதீங்க சார். உச்சா போய்கிட்டு இருந்தேன் சார். போன்றா என்ன பையல. எஸ் கமான் மிதுன். ஓகே ஸ்டார்ட். 1 2 3. கமான் வாங்க ஏறுங்க. ஃபினிஷ். சூப்பர் டூர். வஸ்னா போதும். கமான் லெட்ஸ் கோ. இட்ஸ் டைம். எஸ் கமான். மெதுவா போகணும். மெதுவா வா வஸ்னா. கமான். ஓகே கைஸ், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தது? வேற லெவல். இப்போ வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்து போகிறோம். இது எப்படின்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ரூட் இருக்கும். இந்த ரூட்டு பாருங்கள், காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ரூட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கூப்பிட்டு போகிறேன். இதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காட்டுறேன். நீங்களும் அப்படியே பாருங்கள். ஸோ எங்களுடைய ஜங்கிள் அட்வென்ச்சர் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போவோம். கரடு முரடான பாதை. ஆல்ரெடி என் பொண்ணுடைய காலெல்லாம் முள்ளு குத்திக்கிச்சு. நாங்கள் இப்படியே இந்த ஜங்குளுக்குள்ளே பூந்து போக போகிறோம். எங்கேயும் வந்து தண்ணி இருக்கும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே ஆஹா வாவ்.
புலி கிளி சிங்கம்லாம் இருக்காதுல்ல? இருக்காதுன்னு பார்த்தீங்களா? புலி சிங்கம்லாம் இருக்காதான்னு கேட்டால் இருந்தால் ஃபைட் பண்ணிடான். பார்த்தீங்களா? நான் தான் ஆபத் பாண்டகனா. அப்படியே வந்து பலியாடு மாதிரி உள்ள தொத்தி விட்டுறாங்க. நீ போய் பாரு எல்லாம். பின்னாடி ஒருத்தர் வர்றாரு சிங்கக்குட்டி, அவர் தான் அனுப்பணும். அவர் எங்கள் தண்ணியில் இறக்கிறதுக்கு ஏன்றாரு. ஆஹா, ஆனால் இதுவும் வேறு லெவலில் இருக்குப்பா. தண்ணி ரொம்ப நிறையா இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் கம்மியாக தான் இருந்தது. கம்மியாக இருந்தாலும் சும்மா தரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்து வாங்க. அப்பா செம்ம. எல்லாரும் எப்படி ஒரு ஓ போடுங்க. ஓ, ஆல்ரெடி மேலே இருக்கிற காட்டுவாசியில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இங்கேயும் ஒரு தண்ணி இருக்கும். இது வழியாகவும் போகலாம். இது ஏதோ பெருசாக போட்டிருக்குது. யானைலாம் வந்து போது போல இருக்குது. ஆமாம், யானை தான். வா 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 வா, பெருசாக இருக்குதே. மாடெல்லாம் இவ்வளோ பெருசு போடாது. வா சீக்கிரம் வா. மாடு எங்கடி இங்கே வரும்? இங்கே வராது மாடு. இப்போ இது குட்டி யானையா போட்டுக்கோண்டா. பார்த்து வாங்க, வலுக்குது. ஆஹா, இங்கே செம்மையாக இருக்குது. அதை விட ஆஹா ஆஹா ஆஹா, அருமை அருமை அருமை. மெதுவா 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 மெதுவா. பாருங்க, அப்படியே நாங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஒரு ஃபீலு எப்படி சூப்பரா. இது உள்ள காட்டு எப்படி இருக்குன்னு சூப்பரா. இதை பாருங்க, அப்படியே இங்கேருந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு 7 வாட்டர் ஃபால்ஸ் இந்த பக்கம் எங்கேயோ இருக்குதான். அந்த வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி எல்லாம் தான் இங்கே வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருந்தாலும் சும்மா வேற லெவல் சில்னஸ். ஏசி இந்த என்ன சொல்கிறது, இந்த கோல்டு வாட்டரு அப்படிலாம் இல்லை, வேற லெவல். எவ்வளோ தர்ஷினி, எப்படி இருந்தது தண்ணி? செம்ம செம்ம, வேற ஃபீலிங். ஹவ் இஸ் இட்? சூப்பர். இப்போ நம்ம அப்படியே இந்த காட்டுலேருந்து இப்போ நாட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? வேற வழியில் போய் தான் ஆகணும். அதுதான் நாட்டு தான், வீட்டு தான். வீடு நாடு காடு தான் இங்கே. சரி, ஏதோ ஒன்று வளர்றேன். ஏன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தட நடுங்குது வாயெல்லாம். சரி போ. ஓகேவா? எப்படி அங்கே தான் போனோம். வா, வண்டி இருக்கு, அங்கே தானே போனோம். ஃபைனலா ஏரியாச்சு. ஏறி போயிட்டு இருக்கோம். சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இந்த vlog வந்து ஆக்சுவலாக ரொம்ப 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 சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளுடைய சிட்டியோட பிஸி லைஃப் ஸ்டைலில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பராக நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. வேறு லெவல் ஆஃப் ஃபன் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ அளவுக்கு ஜாலியாக இருப்போம்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. குறிப்பாக என் பொண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.